ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய பைக்கு நான் எப்படி வந்து செயின் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து பேசிக்காக வந்து லாக்டைட் அப்படிங்கிற ஒரு செயின் லூப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் லூப் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டுருப்பேன். அரௌண்ட் வந்து நான் ஆயில் வந்து 3000 மாற்றுவேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கவரெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீட்டாக செயினை ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு போட்டேன் அப்படின்னா நான் அடுத்த ஆயில் மாற்றுற வரைக்கும் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்ருவேன். ஸோ நமக்கு வந்து அந்த வைப்ரேட்டு அந்த வந்து இரிட்டேட் சவுண்டு செயின் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நாய்ஸ் எதுலேருந்து வருதுன்னே தெரியாது. இன்ஜின்லேருந்து வர மாதிரி ஃபீல் ஆகும், பட் அது கிடையாது, செயின்லேருந்து தான் வரும். ஸோ நீங்கள் வந்து செயின் லூப் மெயின்டைன் பண்ணி ஓட்டு பாருங்கள், வண்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்ப்ரே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறது லாக்டைட் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன், பட் யூஸ் பண்ணியும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. செயின் லூப் பண்ணும்போது இந்த கவர் இருக்கு இல்லையா, அந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயினோட வெட்னஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்களா, அந்த க்ரீஸ் எல்லாம் வந்து போன வாட்டி லூப் பண்ணினதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு அது வந்து வார்ம் ஆயிடுச்சு, தெரியுதா? அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தன்மை இழந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரே வந்துட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஸோ கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கலாம். ஸோ கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றிகிட்டே இருக்கும், நம்மளுக்கு வந்து பைக் ஆஃப் ஆகாது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீஸ் வச்ச மாதிரியும் தெரியாது, பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்னஸ்லேயே இருக்கும். செயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளியர்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ செயின் லூப் மட்டும் இப்போதைக்கு பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செயின் லூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கவர் போட்டுக்கலாம். ஸோ கவர் போட்டு நான் வந்து அடுத்து வந்து 3000 ஒன்ஸ் வந்து ஆயில் நானே மாற்றுவேன். ஸோ நான் அப்போ வந்து ஆயில் மாற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து இந்த கிளியரன்ஸ் வேல்யூ சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் செயின் லூப் மட்டும்தான் சொன்னேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் பைக்கை வந்து செயின் லூப் மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கனாவே வண்டி வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சில நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி தெரியும். செயினோட லைஃபும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வரும். ஸோ நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ மீன்ஸு நான் வந்து நெக்ஸ்ட்டு சர்வீஸ் பண்ணும்போது நான் வந்து இந்த செயின் டென்ஷன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து இது ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.